திருத்தணிகமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் திருச்செந்தூர் மலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் பழனிமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் பெரியல் முருகப்பெருமானை போற்றி. ஓம் மண்டூர் முருகப்பெருமானை போற்றி. ஓம் தாந்தமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் முகந்தமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் கதிர்காமத்து கந்தா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனத வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் துறைகளில் ஒழிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமா. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி 19/12/2025 இந்தியாவில் இருந்து அகத்திய முனிவர் எழுதப்பட்டதை இங்கே கொண்டு இன்றைய நாளில் அதை வாசித்து எல்லாருக்காகவும் இந்த அடியார்கள், முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும், இந்த நாட்டில் நடந்த அசாதார சூழ்நிலை இயற்கையால் இன்றைக்கி இந்த நாடு, இந்த இலங்கை, இந்த ஈழம், அதாவது 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன் என்ற பூமியில் இருந்து 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்த தமிழ் மன்னன் 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன் என்ற பூமியிலிருந்து சிவபெருமான் இந்த நாட்டை தண்ணியால் கங்காதேவி கழுவி விட்டிருக்கிறார். அதனால அது அந்த அந்த நீரால் சில உயிர்களும் பொருள்கள் சொத்துப்பத்துகள் எல்லாம் கழுவுண்டு கடலுக்கு போய் சேர்ந்துட்டு பூமாதேவிக்குள்ளே அதுகள் வாழ்ந்த அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குதால் அதுகள ஆத்மா சாந்தி அடையணுன்றதற்காகவும் இனியும் இந்த நாட்டில் எந்தவித இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதி கலவரம் இல்லாமல் அனைத்து மக்களும் அன்பு, அறிவு, கூட்டு குடும்பம், ஞானத்தோடு வாழ வேண்டும் எல்லாருடைய ஒற்றுமையாலே இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கின்றோம். இந்த ஏட்டு வாசிக்கிறதை நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைய நாள் இந்த கதிர்காமத்தில் அகத்திய முனிவர்களில் இருந்து வேதவியாசர்கள், சித்தர்கள், பக்தர்கள், யோகிகள், மகாரிஷிகள், 63 நாயனர்கள், அருணகிரிநாதர், வள்ளலார், திருமூலர், பட்டணத்தார், இப்படி அந்த சைவமும் தமிழும் மேலோங்கோணுன்றதற்காக இந்த யாத்திரையை அவர்கள் கடைப்பிடிச்சி இன்று வரைக்கும் நாங்கள் 21 பரம்பரை வாழ்ந்திருக்கிறோம். சைவமும் தமிழும் மேலோங்கோணுன்ற மாதிரி இது சிவனுடைய வாக்கு, சிவன்ற உபதேசம்தான் இந்த இன்றைய நாளில் இந்த அடியார்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக அன்பாக இந்த யாத்திரையை கலந்து கொள்கிறார்கள். இனியும் இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். தமிழ் மந்திரங்களையும் இதிகாசனங்களையும் வரலாறுகளையும் வர்ணித்து இதே நாளில் நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும். தென்னானுடைய சிவனை போற்றி, எல்லா நாட்டுக்கும் நிறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் கோலமாம் சடையணிந்து கொடும்புலி தோலெடுத்து நீலமல சாகன்றும் பத்திரக்காளி தாயி, நீ இட்ட திருநீறு நான் இட்டு கொண்டோம். 8 திக்கும் உங்களுக்காக நிற்க வேண்டும். ஏறி வரும் மாறித்தனது உங்களுக்காக அளிக்க வேண்டும். பக்கத்தில் பிராரியம் அளிக்க வேண்டும். நாகம் போல் சீறி வருபவர்கள் எங்கள் நெற்றியில் திருநீறு கண்டு நாவரன் பேசுவார்கள். இன்று இந்த நிகழ்வு முடிய 23/12/2025 அனைவரும் இது ஏடு வாசித்தவர்கள், அகத்திய முனிவருடைய ஆட்கள், திருவள்ளுவருடைய அடியார்கள் இல்லாமல் நீங்கள் அனைவரும் இந்த ஐயப்பன் விரதத்தை கடைப்பிடித்து கொண்டு இன்றைக்கு இந்த ஐயப்பன் பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், மகேஸ்வர பூஜைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இன்றைக்கு 1 மாதமும் 2 நாளாச்சு இந்த
பஜனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த நகுலேஸ்வரம் சென்று எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாக்கள், ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு பிரதேசங்களில் நீங்கள் வழிபட்ட அதே ஹரிஹர சிவன் கிருஷ்ணர் பெண் வடிவம் எடுத்துத்தான் சிவனுக்கு பிறந்ததான் ஹரிஹர சுதன், கலியுக வரதன். அந்த விரதத்தை கடைப்பிடிச்சபடியாக உலக தூரம் உங்களை மக்களை காப்பாற்றுகிறார். இனி நீங்கள் பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், திருவாசகங்கள், சிவபுராணங்கள், கந்த புராணங்களை எல்லாரும் மன்னதார மண்டாளவோடு இந்த அதிகாரிகள் எல்லாரும் பரிந்துரைக்கிறார்கள். ஓம் நம சிவாய். ஓம் நமக்கு நன்றி, வணக்கம்.